தீபாவளி அதுவும் வண்டி ஒரு சேஃப்டியான பிளேஸ்ல நிப்பாட்டல. சரி போய் வண்டியை பார்க்கலாம்னு பார்த்தா மழை வேற, வண்டி அங்க எப்படி இருக்கு எதுக்குன்னு தெரியாம அவசர அவசரமா ஓடுனேன். வணக்கம் மக்களே, எங்க ஊர் பரமக்குடியில தீபாவளியில இருந்து தீபாவளிக்கு அடுத்த நாள் வரைக்கும் சரியான மழை. தீபாவளி அன்னைக்கு காலையில ஆரம்பிச்ச மழை, அடுத்த நாள் நைட்டு வரை இந்த மழை ஓயல. இது ஒரு பக்கம் கவலையா இருந்தா, இன்னொரு கவலை என்னன்னா, எப்பவும் தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி லாரியை கொண்டு போய் வேற பிளேஸ்ல நிப்பாட்டிடுவோம். அதாவது இப்ப லாரி நிக்கிறது மெயின் ரோடு பக்கத்துல நிக்கும், அங்கே நிப்பாட்ட மாட்டோம். பக்கத்துல ஒழுங்குமுறை விற்பனை கூட இருக்கும், அங்கே போய் நிப்பாட்டிடுவோம் எப்பவும். பட் இந்த எங்க அப்பா கொஞ்சம் வேலை இருந்தாலும் அந்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்ட முடியல. வண்டி எப்படி இருக்கு பார்க்கலாம் பார்த்தாலும் பொழுதோட மழையை கனெக்ட் பண்ண வண்டியை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு மழையோட மழையா கிளம்பியாச்சு வண்டியை பார்க்கறதுக்கு. இந்த இடத்துல நிக்கிற லாரி வேன் எல்லாமே அந்த பிளேஸ்ல இடம் இல்லாததாலதான் இங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க போல. ஏன்னா அந்த இடத்துல ஒரு நாளைக்கு முன்னாடியே வண்டி எல்லாம் ஃபுல் ஆயிரும், ஒரு நாளைக்கு முன்னாடி விட்டாதான் கரெக்டா வண்டி நிப்பாட்ட முடியும். என்ன ரீசன்? அந்த வெடி பயம் தான். அங்க அக்கம் பக்கத்துல வீடுகள் இருக்கு, அங்க வெடி போடுவாங்க, மெயின் ரோட்ல வேற வெடி போடுவாங்க. உங்களுக்கே தெரியும், வெடி வெடிச்சு செதறனா கங்கு எல்லாம் எங்க வந்து விழுவும்னு. லாரிக்கு பெருசா ஒன்னும் சேதம் இருக்காது, பட் டாப்ல எதுவும் கங்கு இங்கு விழுந்துச்சுன்னா தார்பாய் ஓட்ட விழுந்துரும். அது போக சில பேர் வெடியை கையில தூக்கி வர போடுவாங்க, அந்த மாதிரிலாம் போட்டா லாரிக்கு அடியில கூட வந்து வெடிக்கும் சில டைம். ஃபர்ஸ்ட் ஏறனோட கேபினுக்குள்ள தண்ணி எதுவும் லீக் ஆகுதா அப்படின்னு பார்த்தேன். செம்ம மழை பெஞ்சு இருக்கு, பழைய கட்டையால இருந்தா கண்டிப்பா ஊறி போயிடும். நான் சுத்தி முத்தி பார்த்தேன், எங்க கேபின்ல எந்த விதமான லீக்கும் இல்ல. ஏன்னா மேல எங்க அப்பா கரெக்டா தார்பாய் ஃபுல்லா கவர் பண்ணி வச்சிருப்பாரு, அதனால எந்த விதமான லீக்கும் கீழே இருக்காது. பின்னாடி பாடியில எப்படி இருக்குன்னு பார்த்தேன், பாடிலாம் கரெக்டா தான் இருக்கு. மேல தார்பாயில தான் முக்கியமா பார்க்கணும், ஏதாவது வெடி கீடி வந்து விழுந்து ஓட்ட கிட்ட போட்டிருக்கா அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லி மேல ஏறி பார்த்தேன். தார்பாயும் கரெக்டா தான் இருந்துச்சு. நாங்க வண்டிக்கு வந்த நேரம் சரியான மழை பிடிச்சிருச்சு. என் ஃப்ரெண்டு கீழே இருந்தா மழை வரும், அவனுமே கேபினுக்குள்ள ஏறிட்டான். வெளியே சில்லுன்னு இருந்துச்சு, வண்டி கேபினுக்குள்ள வந்தோன்னா கொஞ்சம் ஹாட்டா இருந்துச்சு. ஒரு 1/2 hour உட்காந்து வந்தா, அப்புறம் மழை லைட்டா குறைஞ்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம்.